அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் முர்சலீன் முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு சொந்தம். அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, திருமறையிலே சூரத்துல் கஹ்ஃபில் 104வது வசனம் ஒரு அழகான உண்மையை அது சொல்கிறது. சமூகத்தில் எத்தனையோ பேர் நன்மை என்று செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நன்மை அல்ல. ஆனால் நினைக்கிறார்கள் நல்லது செய்து கொண்டிருக்கிறோம் என்று. இஸ்லாம் பேசுகிறோம், இஸ்லாமிய அமைப்பை உருவாக்கி இருக்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்று சொல்லி அது தீமையாக இருப்பது புரியாது என்று அந்த திருமறை வசனம் மக்களுடைய மனோநிலையையும் அவருடைய செயலையும் அழகாக சித்தரித்து காட்டுகிறது. குல் ஹல் நுனப்பிஉக்கும் பில் அக்ஸரீன அமாலா அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا وهم يحسبون أنهم يحسنون صنعا என்று திருமறை ஒரு பேருண்மையை சொல்கிறது. மிகவும் நஷ்டவாளிகள், தோல்வியடைந்தவர்கள் யாரென்று சொல்லட்டுமா? நபியை கூறுவீராக, உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? மிகவும் மோசமானவர்கள், கெட்டவர்கள் இந்த உலகத்தில் யார் தெரியுமா? அவர்களுடைய முயற்சி அனைத்துமே பாழ்பட்டு போய்விடுகின்றன, ஒரு முயற்சியும் பிரயோசனமில்லை. அல்லதீன ضل سعيهم في الحياة الدنيا, இந்த உலக வாழ்விலே அனைத்து செயல்களுமே சீரழிந்து போய் பெறுமதியற்று போய் அது தீமையாக முடிகின்ற மனிதர்களை தெரியுமா? இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், யஹ்சபூன, நினைத்து கொண்டிருக்கிறார்கள், நப்பாசை, அன்னஹும் யஹ்சினூன சுன்னா, நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துக்கு மக்களுக்கு என்று நினைத்து கொண்டு நிறைய பாவம் செய்கிறார்கள். நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் தொழுவதில்லை, நபி அவர்கள் காட்டிய பிரகாரம் நோன்பு நோட்பதில்லை, நபி அவர்களை புகழுவார்கள், பின்பற்ற மாட்டார்கள். இவர்கள் நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூகத்தில் எல்லோரும் நான் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறேன், நபி அவர்களின் சுன்னாவை பின்பற்றுகிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் நடைமுறை வாழ்விலே யாருமே சுன்னாவை பின்பற்றுவதில்லை. இப்படி சொல்லி சொல்லியே சீதனம் எடுத்து திருமணம் முடிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் இஸ்லாம் பேசுவதாகவும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அதை உருவாக்குவதற்கு பாடுபடுவர்கள் சொல்லுகிறார்கள். சிலபோது ரகசியமாக ஒரு பிள்ளை இருக்கும் வீடு, சொத்துகள் இருக்கும் வீடு, மனைவி தொழிலா என்று பார்த்து அவள் நான் திருமணம் முடிக்க போகிறேன், என்ன தொழில் செய்கிறாள் என்று பார்த்தே தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமியர்கள் என்று சொல்கிறார்கள், நாங்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்ய வந்தவர்கள் சொல்கிறார்கள். இன்று மார்க்கம் என்று அவர் நினைத்தது மார்க்கம். ஆனால் அல்லாஹ்வின் தூதரின் பெயரை சொல்லி இஸ்லாத்தை சொல்லி வயிறு வளர்க்கின்ற முயற்சி நடைபெறுகிறது. இன்று எல்லோரும் தானும் தன் குடும்பமும் வாழ்வதற்கு அல்லது தான் மட்டும் இன்பம் அடைவதற்கு மக்களை ஏமாற்றுகிறார்கள். மக்களிடம் சமூக சேவையாளர் என்று காட்டுகிறார்கள். மக்களிடம் நான் தானாக முன்வந்து என்னை நீங்கள் அரசியலுக்கு கொண்டு வாருங்கள், மக்களுக்காக நான் உயிர் பொருள் ஆவியை கொடுப்பேன் என்று ஒரு தேர்தலில் வெற்றி பெறும் வரை பேசுவார்கள். இப்படி செய்கிற செயல்கள் அனைத்தும் பாவமான செயல்கள், மார்க்கத்தின் வரையறைகளை மீறிய செயல்கள். இஹ்லாஸ் என்ற மன தூய்மையோடு எதுவுமே இல்லை. தான் உண்டு மகிழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக மக்களை பகடக்காயாக மாற்றுகின்ற முயற்சியைத்தான் திருமறை அழகாக சொல்கிறது. நிறைய பேர் நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்திலும் நஷ்டம், நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நல்லது செய்கிறோம் என்று அந்த திருமறை வசனம் சொல்கிறது. எனவே இந்த தீமையிலிருந்து நானும் நீங்களும் நீங்கி உண்மையான மனிதர்களாக, இறை நேசர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.